வந்து மத்தியானம் 12 மணி ஆச்சுங்க. ஸோ வந்து மேலே வந்து ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னு வந்து பண்ணாங்க லாக்கர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளோட ஃபோனு நம்மளோட திங்ஸ் எல்லாமே கொண்டு போய் உள்ளே வைக்க போகிறோங்க. நம்ம முன்னாடி ஒரு பங்களா மாதிரி பார்த்தோம்ல, ஸோ வந்து அது வந்து பண்ண கோவில் கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த குகை மாதிரி இருக்கிறது தான் வந்து பண்ண சாமி. ஸோ வந்து அந்த பங்களா டைப்பில் இருந்ததெல்லாம் வந்து பண்ண ரூம். ஓகே டிடிஎஃப். ஸோ வந்து அங்கே போய் லாக்கரில் வந்து எல்லா பொருளையும் வச்சுட்டு அப்படியே வந்து பண்ண நம்ம கோவிலுக்கு போகலாங்க. பட் ரொம்ப தூரம் நடந்து கடைசியாக இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிருக்கும். பட் எனக்கு இன்னும் சரியாக தெரிலங்க, இன்னும் கரெக்டாக எங்கே போகணும், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி. நம்ம லாக்கர் இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஆக்சுவலி வந்துட்டு இந்த பூட்டு சாவி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். இங்கே இருக்கிற அண்ணாங்க கிட்ட இங்கிலீஷில் நம்ம பேசினோம்னா புரிய மாட்டேங்குது. ஸோ வந்து கஷ்டப்பட்டு தான் புரிய வைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளேயே ஒருத்தர் பூட்டு சாவி கொடுத்துட்டு இருந்தாருங்க. எப்படியோ பூட்டு சாவி வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் வந்து பண்ண நம்ம லாக்கர். நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், 231. ஸோ வந்து இந்த இடத்துல எல்லா பொருளையும் வச்சுட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் டிடிஎஃப். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா மத்தியானம் 1:30 ஆச்சுங்க. என்னோட நெத்தி போட்ட பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஜெய் மாதாஜி. ஸோ வந்து இதே ஸ்லோகனை தான் வந்து பண்ணால் இங்கே எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. வந்து பண்ண நிறைய ஹிந்தி வார்த்தைகள் தாங்க. ஸோ வந்து பின்னாடி எப்படி சிரிக்கிறாரு பார்த்தீங்களா? பார்த்துட்டேன். தம்பப் காமிச்சாங்களா, அதான் வந்து கை காமிச்சிக்கிட்டேன். ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா காடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் இருந்துட்டு அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, குதிரையை தான் காடான்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாங்கன்னு சொல்லி. நான் வரம்பையா அப்படின்னேன். அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி என் கூட தான் வந்தார். அப்புறம் திடீர்னு எங்கே போனான்னு தெரியல, காணாமல் போயிட்டாருங்க. ஸோ பரவாயில்ல, நடந்தே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அது என்னன்னு தெரில, இன்றைக்கும் நமக்கு அந்த குதிரைக்கு அது ஒரு ராசி இல்லாமல் போகுது. பரவாயில்ல விடுங்க. சாமி வந்து நம்ம நடந்தே வரணும், நடந்தே போகணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க போல். அதனால வந்து பண்ண நடந்தே போகலாம். கிட்டத்தட்ட காலைல 3 மணிக்கு ஆரம்பித்தவங்க. நடக்கிறோம். மத்தியானம் 1:30 வரைக்கும் நடக்கிறோம். எப்படியோ சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு தெம்போட கீழே இறங்கலாங்க. கீழே இறங்குறது ஈஸி தான். அப்படியே கொஞ்சம் இறக்கமாக தான் இருக்கா. அப்படியே சொயின்னு போயிடலாம். ஸோ வந்து நானும் வந்து பண்ண நம்ம தமிழ் பீப்புள்ஸை எங்கேயாவது மீட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கேயுமே ஒரு தமிழால் பார்க்க முடியலைங்க. ஸோ வந்து இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பண்ண நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அதிகமாக பார்க்க முடியும். ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பண்ண ரொம்ப முக்கியமான கோவிலுங்க. 108 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாமா. அப்படிதான் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். எனக்கு சரியாக தெரியல. ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க டிடிஎஃப், மன்னிச்சிருங்க. ஸோ வந்து சாமியெல்லாம் ஃபுல்லாக தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு குகையில் ஒரு கல் வடிவில் இருக்காங்க சாமி. ஒரு குகையும் பார்த்தேன். நான் அதில் கல் எந்த கல்லுன்னு தாங்க தெரியல. எக்கச்சக்க சாமிங்க இந்த மாதிரி இருந்துச்சு. கல்லுன்னு சொல்லக்கூடாது. பட் நல்லா மனசார ப்ரே பண்ணிவிட்டு இந்த நம்ம பசங்களுக்கும் சேர்த்து வேண்டிட்டு தான் வந்தேன். காலங்காலத்தில் ஃபோன் எடுக்காமல் இருந்தானுங்கல்ல, உங்களுக்கும் சேர்த்து தான் டிடிஎஃப் வேண்டியிருக்கேன். எல்லோரும் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி. வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சத்தியமான உண்மை என்னென்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்க. காசு பணம் என்ன சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இங்கே சந்தோஷமாக இருந்தால் எங்கே போனாலும் சந்தோஷமாக இருக்கும். காசு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம், காசு இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லி நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. சந்தோஷங்கிறது இங்கே இருக்குது. அது ஒன்று இருந்தால் போதும். ஸோ வந்து லைஃப்பில் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பண்ணால் காசு இருந்தால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னா கிடையவே கிடையாதுங்க. அது வந்து பண்ணால் ஒரு 40% சொல்லி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற 60% வந்து பண்ணால் நம்ம தான். காசு முக்கியமே இல்லைன்னு சொல்லிட மாட்டேன். காசு முக்கியம்தான். ஒரு 40%. அவ்வளோதான். டிடிஎஃப் டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 2:40 ஆச்சுங்க. கடைசியாக நம்ம இறங்குற டைமில் இந்த கோடாவை பார்த்தோங்க. கோடானா ஹிந்தியில் வந்து குதிரைன்னு அர்த்தமாம்மா. நான் போகும்போதெல்லாம் குதிரையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஒரு குதிரையும் கிடைக்கல. இறங்கி போகும்போது குதிரையே எதிர்பார்க்கல. இந்த டைமும் குதிரை கிடச்சிருக்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழி நம்ம வந்த வழி மாதிரியே இல்லைங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏமா சார் எந்த வழியில் போய் கீழே இறங்கினா என்ன அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஸோ வந்து என்ட்ரன்ஸில் ஒரு போலீஸ்கார அண்ணா கிட்ட வந்து பண்ண ஹெல்மெட் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பண்ண சம்மந்தமே இல்லாத இடத்துல கொண்டு போய் பைக் பார்க்கிங் வச்சுருக்கோம். ஸோ வந்து பைக்கை எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறோம், ஹெல்மெட் எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறோன்றாங்க தெரில. ஸோ வந்து அப்படியே ஜாலியாக குதிரையில் போயிட்டுருக்கோம்.